குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ட்ரிபிள் இன்டெக்ரல்ஸ் அப்படிங்கிறது எப்படி டபுள் இன்டெக்ரேஷன் பார்த்தோமோ அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஒன்று. டபுள் இன்டெக்ரேஷனில் இந்த ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இருந்திருக்கும். இங்கே இந்த ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் மூணில் இருக்குது. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு த இன்டெக்ரேஷன் வித் எக்ஸு, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் இந்த மாதிரியான லிமிட்ஸு இதுக்கு கிடைக்கும். பர்டிகுலராக இதோட அப்ளிகேஷன் எதுக்கு நம்ம போடுவோம்னா வால்யூம்க்கு போடுவோம். ஆல்ரெடி டபுள் இன்டெக்ரேஷன் எதுக்கு நம்ம பார்த்தோம், ஏரியாவுக்கு பார்த்தோம் இல்லைங்களா. இது ட்ரிபிள் இன்டெக்ரேஷன் வால்யூம்க்கு. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிபிள் இன்டெக்ரேஷனில் கார்ட்டீசியன் போலார் பார்த்துட்டு வால்யூம்க்கு போகலாம். இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ஸ்டன்ட் லிமிட்ஸு தான். அப்போது இந்த ஆர்டர் எப்படி வேணாலும் நம்ம போடலாம். ஆனால் கார்ட்டீசியனில் இருந்துச்சுன்னா அந்த ஆர்டரில் எது கரெக்டான ஆர்டர்னு பார்த்து இந்த ரெண்டு ஆர்டரில் தான் சூஸ் பண்ணணும். கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது எப்படி மாற்றி போட்டாலும் டபுள் இன்டெக்ரேஷனில் சேம் வேல்யூ வருமோ அதே மாதிரி தான் ட்ரிபிள் இன்டெக்ரேஷன்லேயும் சேம் வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ கொடுத்துருக்கிற ஐ என்னன்னு பார்த்தோன்னா இன்டெக்ரல் ஓவர் 2 to 3 -1 to 4 1 to 0 கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் 4x square y minus z cube with respect to dz dy dx. கரெக்டா? இப்போது முதல்ல நாம் என்ன பார்க்க போகிறோம், இதை தூக்கிட்டு dz-ஓட மட்டும் நாம் இன்டெகிரேட் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். அப்போது அதை வித் ரெஸ்பெக்ட் டு பண்ணும்போது என்ன கிடைக்கும், 2 to 3 அடுத்தது -1 to 4 இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு z இன்டெகிரேட் பண்ணும்போது 4x ஸ்கொயர் y கான்ஸ்டன்ட் z கிடைக்கும். அடுத்தது z கியூபை பண்ணும்போது z பார் 4/4ன்னு கிடைக்கும். லோயர் லிமிட் 1 அப்பர் லிமிட் 0 ரிமைனிங் dy dz இருக்குது, dx இருக்குது, dy dx இருக்குது. அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் அடுத்தது போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நாம் இதை அப்படியே எழுதிட்டு அடுத்ததில் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் இது 0 தான் வந்துடும். லோயர் லிமிட்டுமே அப்பர் லிமிட்டில் ரெண்டு டேர்முமே 0 வந்துடும். லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 4x ஸ்கொயர் y இசட்டோட வேல்யூ 1 -1/4 ரைட்டா இன்ட்டு dy dz. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1/4ங்கிறது பாசிட்டிவ் ஆகிடும். ரெண்டு இன்டெக்ரல் 2 to 3 -1 to 4 1/4 -4x ஸ்கொயர் yன்னு கிடச்சிடும் dy dx. இப்போ நம்ம எதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ண போகிறோம். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனோட வித் ரெஸ்பெக்ட் டு yக்கு பார்க்க போகிறோம். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு y பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் அப்படியே இருக்கும், செகண்ட் ஒன்று தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். 1/4ன்றது கான்ஸ்டன்ட், வித் ரெஸ்பெக்ட் டு yனா இன்ட்டு y மைனஸ் இங்கே 4x ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட், yயை பண்ணால் y ஸ்கொயர்/2. தென் லோயர் லிமிட் -1 அப்பர் லிமிட் 4. அப்போ 2 to 3 அப்படியே இருக்கும். இங்கே பார்த்தோன்னா காமனாக இருக்கிறது அடிக்கலாமா, 1 2s are 2, இது 2 2s are 4ன்னு ஆகிடும். அப்போது y/4 y அப்பர் லிமிட் 4/2 4/4 ரைட்டா மைனஸ் 2x ஸ்கொயர் y ஸ்கொயர் yங்கிறது 4 ஸ்கொயர் அப்புறம் லோயர் லிமிட் மைனஸ் 1/4 மைனஸ் 2x ஸ்கொயர் இன்ட்டு -1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு என்ன வரும் dy dx. இப்போ இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். அப்படி எழுதும்போது இன்டெக்ரல் ஓவர் 2 to 3 இது 1 இது -2 இன்ட்டு 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்ன்றது 16 இன்ட்டு 2 32 x ஸ்கொயர்னு கிடைக்கும். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1/4 அகைன் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2x ஸ்கொயர்னு கிடைக்கும் ரைட்டா இன்ட்டு dy dx. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். dy தான் பண்ணிட்டோமே, dy பண்ணதுனால தானே இங்கே வந்தது. அப்போ இந்த இடத்துல நமக்கு dy வராது இல்லையா, பண்ணிட்டோம். ஸோ இங்கேயும் dy வராது ரைட்டா. இங்கே 2 as it is, it will be 2.
இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணினா அடுத்த ஸ்டெப்லேயே போட்டு முடிச்சிடலாம். அப்போது இன்டெக்ரல் ஓவர் 2 to 3 1 + 1/4 ஆட் பண்ணோன்னா 5/4. இந்த ரெண்டும் பண்ணோன்னா -30x² வித் ரெஸ்பெக்ட் டு dx. நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்டெகிரேட் பண்ணும்போது 5/4ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் எக்ஸு கிடச்சிடும். -30x² பண்ணால் x³ 3. ஸோ லோயர் லிமிட் 2 அப்பர் லிமிட் 3. இந்த இடத்துல 30/3 வர்றதுனால இதை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1 3s are 3. இது என்ன வந்துடும் 10 3s are மாறிடும். இப்போது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5/4 அப்பர் லிமிட் வந்து 3 ரைட்டா -10x³ அப்போது இது 3³ மைனஸ் லோயர் லிமிட் 5/4 × 2 அடுத்தது -10 2³ ஓகேவா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணோன்னா 5 3s are 15/4 minus 3³ not 27. அப்போது 27 × 10 270 மைனஸ் இது அப்படியே வச்சுப்போம் வேணும்னா 10/4. இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2³ 8 8 × 10 80. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 15ல் 10 போச்சுன்னா 5/4 மைனஸ் இதை ப்ளஸ் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பரோட சைன் போடும்போது 190 கிடைக்கும். இதுக்கு இப்போ எல்சிஎம் எடுத்தால் 4 5 - 0 9 4s are 36 3 1 4s are 4 7. இதை பண்ணும்போது நமக்கு ஐயோட வேல்யூ என்ன கிடைக்குது? ஐயோட வேல்யூ required value of the I இது சப்ராக்ட் பண்ணோன்னா -755/4 கிடைக்கும். இதுதான் evaluated value of the given integral. Thank you students.